வெல்கம் டு ஆண்டனா பெட்டி. இன்றைக்கி புதன்கிழமை. எப்பொழுதுமே இட்லி, தோசை, பொங்கல், பூரி இதுதானே சாப்பிட்றோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு ராகி சேமியாவில் புட்டு பண்ணியிருந்தேன். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பேக்கெட் சேமியாவை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு இட்லி பானையில் ஒரு ஆவி காட்டி எடுத்துக்கணும். அதில் நாட்டு சக்கரை அப்புறம் தேங்காய் துருவி போட்டு நல்லா இது மாதிரி கிளறிக்கணும். நாட்டு சக்கரை யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லது, அதனால நான் எப்பொழுதுமே நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ராகி சேமியா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை சாப்பாடு. நேற்று நைட்டு ஒரு சூப்பரான அத்தோ பண்ணியிருந்தேன். அப்புறம் மதிய சாப்பாட்டுக்கு இன்றைக்கி சொரைக்காய் 2-3 நாளாக வீட்டில் அப்படியே இருந்தது. இன்றைக்காவது அதை பண்ணிடணும் அப்படின்ட்டு சொரைக்காய் போட்டு நல்லா ஒரு கூட்டு பண்ணிவிட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு முருங்கைக்காய் ஒரு 2-3 இருந்துச்சு. அதை மசாலா பண்ணிட்டேன். அப்புறம் வீட்டில் கொஞ்சோண்டு அந்த கடிச்சிக்க சிப்ஸ் இருந்தது, அதுவும் அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அவ்வளோதான் சாப்பாடு. தேங்க்யூ ஸோ மச்.